கடந்த 50 ஆண்டுகள்ல 75 படங்களை இயக்கி சாதனை படைத்திருப்பவர் தான் S.A. சந்திரசேகர். இவர் தனது பெரும்பாலான படங்கள்ல சமூக பிரச்சனைய திரைக்கதையா இயக்குறதுனால இவருக்கு புரட்சி இயக்குனர் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு. அதிகார வர்க்கத்தை எதிர்க்கும் கோபக்கார இளைஞர் கதாபாத்திரங்கள் வழியா விஜயகாந்த தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள்ல ஒருவராக்கினாரு. நடிகனாக வேண்டும் அப்படின்ற தன்னுடைய மகன் விஜயோட விருப்பத்தை முதல்ல ஏற்க மறுத்தவர், பின்னர் அவருடைய உறுதியை பார்த்து கல்லூரி மாணவனா இருந்த அவரை தமிழ் சினிமாவில நாயகனா அறிமுகப்படுத்தி வளர்த்தெடுத்தாரு. விஜய திரையில உருவாக்கிய காலத்துல மகனுக்காக இயக்கிய ஒரு சில படங்களை குறிப்பிட்டு இவர் மீது கடும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாம திரையுலகுல விஜயை நடைபழக்கி அவரை மக்களின் நாயகனா உயர்த்திய நாட்களை பிரியமுடன் இங்க பகிர்ந்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நடிகனாக வேண்டும் என்கிற விஜயின் கனவை ஒரு அப்பாவாக நிறைவேற்ற வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. 18 வயது விஜயை கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய போது அவரது தோற்றத்துக்கும் வயதுக்கும் ஏற்ப ஓர் இயக்குனராக எப்படிப்பட்ட கதை பண்ண வேண்டும் என்கிற திட்டம் என்னிடம் இருந்தது. விஜயகாந்த் ஒரு வெற்றி நாயகனாக எனது இயக்கத்தில் எப்படி உருவாகி வந்தார் என்பதை மக்கள் அறிவார்கள். அதேபோல்தான் விஜயையும் அணுகினேன். நடிகனாக வேண்டும் என்கிற கனவை வரித்து கொண்டு விட்டார் அவர். அவரை அறிமுகப்படுத்துவது பெரிதல்ல, ஆனால் அவரை சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்கிற சவால் ஒரு தந்தையாகவும் ஒரு இயக்குனராகவும் எனக்கு இருந்தது. அப்படித்தான் ரொமான்டிக் ஹீரோவாக தொடங்கிய அவரது பயணம் அடுத்து குடும்பம் என்கிற கட்டமைப்புக்குள் ஆழமாக பிணைந்திருக்கும் ஒரு ஃபேமிலி ஹீரோவாக அவரை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அப்போது பூவே உனக்காக, லவ் டுடே, காதலுக்கு மரியாதை போன்ற படங்கள் அவருக்கு அமைந்தன. இந்த குடும்ப படங்களின் தொடர்ச்சி வேண்டும் என்பதற்காகவே தெலுங்கில் வெளியாகி வெற்றி பெற்ற பெள்ளி சண்டடி படத்தின் தமிழ் ரீமேக் உரிமையை 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன். 90களின் இறுதியில் அது மிகப்பெரிய தொகை. அந்த படத்தை பார்த்த விஜய், இது என்னப்பா இவ்வளவு ஓல்டான கதையாக இருக்கு, மாடர்னாக எதுவுமே இல்லையே, இதில் நான் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். 1.5 வருடம் இப்படியே அந்த கதையை தள்ளி வைத்து விட்டார். பெள்ளி சண்டடி படத்தை இயக்கியவரே தமிழிலும் இயக்குகிறேன் என்று தேடி வந்து விட்டார். அப்போதும் விஜய் பிடி கொடுக்கவில்லை. அப்போது விஜயிடம் சொன்னேன், இந்த படம் ஜெயித்தால் இதை தேவயானி படம் என்றோ ரம்பா படம் என்றோ சொல்ல மாட்டார்கள், விஜய் படம் என்று தான் சொல்வார்கள், உன்னுடைய சம்பளம் உயரும் என்று வற்புறுத்தினேன். அப்போது படம் தோற்றாலும் விஜய் பிளாப் கொடுத்து விட்டார் என்று தானே சொல்வார்கள் என்றார் அவர். விருப்பமில்லாமல் தான் பெள்ளி சண்டடியின் தமிழ் ரீமேக்கான நினைத்தேன் வந்தாய் படத்தில் நடித்தார். படம் மிக பெரிய ஹிட். அதே போலவே பவித்ர பந்தம் என்கிற தெலுங்கு படத்தின் ரீமேக் உரிமையை விஜய்க்காக வாங்கினேன். அந்த படத்தை பார்த்துவிட்டு, இதில் ஹீரோயின் தான் ஜெயித்து கொண்டே போகிறாள், இதில் ஹீரோவுக்கு என்று பெரிதாக எதுவும் இல்லை, இதிலும் நான் நடிக்க விரும்பவில்லை என்றார். இது ஹீரோயின் சென்ட்ரிக் கதையாக இருக்கலாம், ஆனால் படம் ஜெயித்தால் இது விஜய் படம் என்று தான் சொல்லுவார்கள். உனக்காக தான் படத்தை பார்க்க வருவார்கள். ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் கதை தமிழில் ஜெயிக்க ஒரு ஹீரோவாக நீ ஏன் காரணமாக இருக்கக்கூடாது? அப்போது உன் மீதான அபிமானம் பெண்கள் மத்தியில் இன்னும் உயரும் என்றேன். அப்படிதான் பிரேம பந்தம் தமிழில் விஜய் சிம்ரன் நடிப்பில் பிரியமானவளே படமாக வெளிவந்து விஜய் ரசிகர்களின் பிரியத்துக்கு உரிய படங்களில் ஒன்றாக ஆனது. சரி, விஜயை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்த வேண்டும் என்றால் அது லாங் ஸ்டாண்டிங் ஹீரோ என்கிற தகுதி. அதற்கு ஆக்ஷன் கதைகள் தேவை. அப்படி ஒரு தொடக்கம்தான் பகவதி. விஜய் நடித்த முதல் ஆக்ஷன் படமான அதை A. வெங்கடேஷ் இயக்கினார். அப்போது வெளிவந்து கொண்டிருந்த ஆக்ஷன் படங்களில் ஒரு ட்ரெண்ட் மிகவும் பிரபலமாகி இருந்தது. வில்லன் ஹீரோவை பார்த்து டேய் என்று கத்துவார். அதைவிட அதிக சத்தமாக ஹீரோ ஹேய் என்று பதிலுக்கு கத்துவார். பகவதி படத்தில் இயக்குனர் இப்படி ஒரு காட்சியை படமாக்கி கொண்டிருந்த போது நான் எதிர்பாராத விதமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் தலை காட்டினேன். அப்போது விஜய், இப்படியெல்லாம் கத்துவதில் எனக்கு விருப்பமில்லை என்று இயக்குனரிடம் கூறிக்கொண்டிருந்தார். அது அவருடைய அமைதியான குணத்தின் வெளிப்பாடு. ஆனால் இயக்குனர் வெங்கடேஷ் விடவில்லை. இப்படியெல்லாம் மோல்டு செய்யப்பட்டு ஆக்ஷன் நாயகனாக விஜய் உயரத் தொடங்கிய போது
அவரை தூக்கிவிட்ட அடுத்த படம் பாலச்சந்தர் சாரின் கவிதாலயா நிறுவனத்துக்காக ரமணா இயக்கத்தில் விஜய் நடித்து கொடுத்த திருமலை. இதன் பிறகு ஆக்ஷன் மட்டும் போதாது, நாயகன் என்பவன் சமூக பிரச்சனைகளில் சம்பந்தப்பட்டவனாக, சமூக அக்கறை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்திய போதுதான் துப்பாக்கி, கத்தி, மாஸ்டர் மாதிரியான படங்களில் விஜய் நடிக்கத் தொடங்கினார். சமூக பிரச்சனைகளை பேசும் படங்களில் அவர் ஒரு உச்ச நட்சத்திரமான பிறகு நடித்தால்தான் அந்த பிரச்சனைகளின் முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்து மனதில் இருத்திக் கொள்வார்கள், விழிப்புணர்வு பெறுவார்கள். அந்த பிரச்சனை உருவாக்கும் தாக்கம் அப்போதுதான் அதிகமாக இருக்கும் என்று என்னை போன்ற இயக்குநர்கள் நினைப்பது மிகவும் நியாயமானது. ஆனால் விஜய் ஒரு பொறுப்புமிக்க மக்களின் நடிகனாக அந்த இடத்துக்கு வந்து சேர நான் இயக்கிய படங்கள்தான் ஏணிப்படி. நான் இயக்கிய அந்த ஆரம்ப கால படங்களுக்காக நான் கடுமையாக விமர்சிக்கப்பட்டேன். விஜயை நான் நாயகனாக அறிமுகப்படுத்திய நாளைய தீர்ப்பு படத்திலேயே அவரை அறம் தொலைக்காத பத்திரிகை உதவி ஆசிரியராக காட்டியிருந்தேன். அச்சு பத்திரிகை எவ்வளவு பெரிய ஆயுதம் என்பதை விஜய் கதாபாத்திரம் வழியாக சொன்னேன். கல்லூரி மாணவன் விஜயும் அவருடைய சகாக்களும் இணைந்து தொடங்கும் ஒரு நாளிதழுக்கு நாளைய தீர்ப்பு என்று பெயர் சூட்டினேன். அது போன்ற ஒரு பத்திரிகை மக்களின் குரலாக, அவர்களின் மனசாட்சியாக விளங்குவது எவ்வளவு பெரிய போராட்டம், அது எவ்வளவு அவசியம் என்று காட்டினேன். A violent movie without violence என்று கதையின் சாரத்தை டேக்லைனாக வைத்தேன். இவ்வளவு சிறந்த கருத்துகளோடு வெளிவந்த விஜயின் அறிமுக படத்துக்கு கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டேன். அடுத்தடுத்து அவரை வைத்து நான் இயக்கிய போது வெளிப்படங்களில் விஜயை நடிக்க விடாமல் SAC தடுத்து வைக்கிறார் என்றார்கள். நான் ஏன் அப்படி செய்தேன்? அடுத்த வாரம் பார்க்கலாம்.